நான் என் பேர் ஜின்னா ஜாகிர் ஹுசைன், திருச்சி மாவட்டம் லால்குடி ஒன்றியத்திலிருந்து வந்திருக்கிறேன். புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுடைய வழிகாட்டல்படி நாங்கள் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். வர இருக்கின்ற 2026 தேர்தலில் மாண்புமிகு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் எந்த வழியை தேர்வு செய்தாலும் அது தொண்டர்களின் நலனுக்காக மட்டுமே இருக்கும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். வர இருக்கின்ற தேர்தலில் சின்னம்மா அவர்களின் கரங்கள் வலுப்பெற்று நமது அம்மா அவர்களின் எண்ணம் போல் இந்த கழகம் 100 ஆண்டு காலம் வாழும் என்ற அவர்களுக்கு சட்டமன்றத்தில் எடுத்த உறுதிமொழியின்படி மீண்டும் மாண்புமிகு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களின் சீரிய தலைமையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இயங்கும். அதை வருகின்ற 2026 தேர்தல் நிர்ணயம் செய்யும் என்பதை நாங்கள் உறுதியுடன் நம்பி சின்னம்மா அவர்களை ஆசி பெற்று நாங்கள் மேலும் களத்திலே எந்த தீய சக்தி இருக்கக்கூடாது, திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து இறக்க வேண்டும் என்று அனைவரும் மக்கள் இன்று ஓரணியில் திரண்டு இருக்கின்றார்கள். அந்த அணியை வலுப்படுத்தும் விதமாக சின்னம்மா அவர்கள் யாரை வேட்பாளராக கையை காட்டுகிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் பணிபுரிந்து வர இருக்கின்ற தேர்தலில் நாங்கள் சின்னம்மா அவர்களின் தலைமையில் மீண்டும் அம்மா அவர்களின் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் கனவுகளை நிறைவேற்றி தமிழகத்தில் மீண்டும் மக்களுக்காகவே நான் என்ற அம்மாவின் முழக்கம்படி நாங்கள் மீண்டும் தமிழகத்தில் அம்மா அவர்களின் ஆட்சி மலர அயராது பாடுபடுவோம் என்று புரட்சித்தாய் அவர்களின் இந்த வீட்டில் பாய்ஸ் கார்டன் இல்லத்தில் இருந்து நாங்கள் உறுதிமொழி ஏற்கின்றோம். தொண்டர்கள் தயாராக நாங்கள் இருக்கிறோம் களத்தை சந்திக்க. சின்னம்மா அவர்கள் எந்த முடிவை எடுத்தாலும் சரியாக இருக்கும் என்ற காரணத்தால் நாங்கள் இத்தனை ஆண்டு காலம் நாங்கள் அமைதியாக அவர்கள் வழி பின்னாலே நாங்கள் அவர்களுக்கு என்ன கூறுகிறாரோ அவர்களை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்றோம். இந்த தேர்தலில் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவானது தமிழக மக்களுக்கும் இந்திய அளவில் எப்படி தமிழகத்தை நிலைநாட்டி அம்மா அவர்கள் உயர்ந்த இடத்தில் தமிழகத்தை வைத்திருந்தாரோ அதுபோல் மீண்டும் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களின் தலைமையில் தமிழகம் உயர்ந்த இடத்தில் இந்தியாவிலே ஒரு முன்மாதிரி மாநிலமாக திகழ நாங்கள் அயராது தேர்தலில் பாடுபட்டு 2026 சின்னம்மா அவர்களின் கரத்தை வலுப்படுத்தி மீண்டும் தமிழகத்தில் பொன்னான ஆட்சி, புகழ்மிக்க ஆட்சி, புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களின் தலைமையில் அதிமுகவின் ஆட்சி அமைய அயராது பாடுபடுவோம் என்று உறுதியேற்கிறோம்.